வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி தீவு நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இயற்கை அழகும் ஆச்சரியமான கதைகளும் நிறைஞ்ச இலங்கை. வாங்க அதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். இலங்கைக்கே இப்படி சில அழகான செல்ல பெயர்கள்லாம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா மேப்ல பாத்தீங்கன்னா அதோட வடிவம் ஒரு கண்ணீர் துளி மாதிரி இருக்கும். அதே சமயம் இந்திய பெருங்கடல்ல ஒரு முத்து மாதிரி ஜொலிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டில இருந்து வெறும் 35 50 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த அழகான தீவு. சரி, வாங்க இந்த தீவு நாட்டோட மக்கள் அவங்க அடையாளம்னு சொல்லி சில அடிப்படை விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ தலைநகரம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டைன்னு இருந்தாலும் அந்த நாட்டோட இதய துடிப்புன்னு சொன்னா அது கொழும்பு தான். எல்லா வர்த்தகமும் நடக்கிற பொருளாதார மையம் அதுதான். இங்க 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. சிங்களமும் தமிழும் ஒரே இடத்துல ஒலிக்கிறத கேட்கலாம். இதுவே அந்த தீவோட பன்முகத்தன்மைக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த தீவை பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம்னா அது அங்க இருக்கிற மத பன்முகத்தன்மை தான். கிட்டத்தட்ட 70% மக்கள் பௌத்த மதத்தை பின்பற்றினாலும் பல நூறு வருஷங்களா ஹிந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள்னு எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. இதுதான் இலங்கையோட கலாச்சார செழுமைக்கு ஒரு பெரிய காரணம். அடுத்து, இந்த நாட்டோட ஆழமான வரலாறு எப்படி நம்பவே முடியாத புராண கதைகளோடையும் பழங்கால சாதனைகளோடையும் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாட்டுக்கு பேரு சும்மா வர்றதில்ல, அதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கும். இலங்கைய ரொம்ப காலமா சிலோன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது பிரிட்டிஷ்காரங்க வச்ச பேரு. அவங்க கிட்ட இருந்து 1948லயே சுதந்திரம் வாங்கினாலும் 1972ல தான் அந்த நாடு அதோட உண்மையான பழமையான பெயரான இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமா மாறுச்சு. இது வெறும் பெயர் மாற்றம் இல்ல, ஒரு தேசத்தோட சுய அடையாள மீட்பு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்ல? இலங்கையோட தேசிய கொடி உலகத்திலேயே மிக பழமையான கொடிகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. அது வெறும் துணி இல்ல, பலாயிரம் வருஷ வரலாறு, பெருமை, போராட்டங்கள்னு எல்லாத்தையும் சுமந்து நிக்குது. இப்போ வாங்க ஒரு மர்மமான இடத்துக்கு போலாம். சிவனொளி பாத மலை, இல்லனா ஆடம்ஸ் பீக்னு சொல்லுவாங்க. இந்த மலையோட உச்சியில ஒரு பெரிய கால் தடம் இருக்கு. அது யாருடையதுங்கிறது தான் பல நூற்றாண்டுகளா நீடிக்கிற கேள்வி. ஆனா பல மதத்தினருக்கும் இது ஒரு புனிதமான இடம். பாருங்க, இந்த மலை உச்சியில மதங்கள் எப்படி இணைஞ்சிருக்குன்னு. இந்துக்கள் இது எங்க சிவபெருமானோட பாதம்னு சொல்லி வழிபடுறாங்க. பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களோ இது புத்தர் பதிச்ச பாதம்னு சொல்றாங்க. 2 பெரிய நம்பிக்கைகள் ஒரே இடத்துல சங்கமிக்குது. இதுதான் இலங்கையோட ஆன்மீக அழகு. ராமாயணத்தை பத்தி பேசாம இலங்கையோட கதையை முடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 5000 அடி உயரத்துல இருக்கிற ராவணன் குகை ஒரு முக்கியமான இடம். இங்கதான் இராவணன் தவம் செஞ்சதா புராணங்கள் சொல்லுது. அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் இன்னும் ஒரு படி மேல போய் இராவணனோட உடல் இன்னமும் அங்க பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு நம்புறாங்க. சரி, புராணத்திலிருந்து நிஜ உலகத்துக்கு வருவோம். இதுதான் பழங்கால இலங்கையர்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு மாபெரும் சாட்சி. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின நீர்த்தேக்கங்களும் கால்வாய்களும் இன்னைக்கும் விவசாயத்துக்கு பயன்படுதுன்னா யோசிச்சு பாருங்க. இது கடந்த காலத்தோட சாதனை மட்டும் இல்ல, நிகழ்காலத்தோட உயிர்நாடியம் கூட. அந்த பழங்கால பெருமைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இந்த தீவுல அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு? அங்க இருக்கிற மக்களோட கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் எவ்வளவு தனித்துவமா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இலங்கையில நண்பர்களை ரொம்ப அன்பா மச்சான்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல மச்சின்னு சொல்றோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அங்க செல்போனை இன்னமும் செல்தெல்னு தான் சொல்லுவாங்க. சாப்பாட்டு விஷயத்துல இலங்கை ரொம்பவே தனித்துவமானது. குறிப்பா அரிசி உணவுகளுக்கு பெயர் பெற்றது. நீங்க அங்க போனீங்கன்னா கிண்ணம் மாதிரி இருக்கிற மென்மையான அப்பம், சத்தத்தோடையே நம்மளை சாப்பிட கூப்பிடுற கொத்து ரொட்டி, நூல் நூலா இருக்கிற இடியப்பம், அப்புறம் வாழை இலையில ஒரு முழு விருந்தியே கட்டி வச்சிருக்கிற லம்ப் ரைஸ், இதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. வாழ்க்கையில ஒரு தடவையாவது அனுபவிக்க வேண்டிய விஷயம்னா அது இலங்கையோட ரயில் பயணம் தான். குறிப்பா பதுளையில இருந்து போற அந்த பாதை, கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்கள், அதுக்கு மேல பனிமூடிய மலைகள், அதுக்கு நடுவுல மெதுவா போற ரயில், நிஜமாவே ஒரு கனவுல இருக்கிற மாதிரி இருக்கும். இதோ உங்க முன்னால இருக்கிறது ஒரு வாழும் வரலாறு. மனுஷனால நடப்பட்ட உலகத்தோட மிக மிக பழமையான மரம் இலங்கையில தான் இருக்கு. இது வெறும் மரம் இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு மேல ஒரு தேசத்தோட நம்பிக்கையும் வரலாற்றையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு புனித சின்னம். இவ்வளவோ வளமான கலாச்சாரம், வரலாறு எல்லாம் இருந்தாலும் தற்கால இலங்கை கொஞ்சம் சிக்கலான பாதையில தான் போயிட்டு இருக்கு. அதோட சக்தி வாய்ந்த தேசிய சின்னங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சந்திக்கிற சவால்கள் மறுபக்கம் இருக்கு. வாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இலங்கையோட தேசிய கொடி அந்த நாட்டோட கதையை அழகா சொல்லும். நடுவுல இருக்கிற சிங்கம் சிங்கள மக்களோட வீரத்தையும், கையில இருக்கிற வாள் அந்த நாட்டோட இறையாண்மையும் குறிக்குது. அதை சுத்தி இருக்கிற 4 அரச இலைகளும் பௌத்த தர்மத்தோட முக்கிய நற்பண்புகளை நினைவூட்டிக்கிட்டே இருக்கு.
2022 வருஷம் இலங்கையோட நவீன வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத வருஷம். டாலர் கையிருப்பு சுத்தமா காலியாக, பெட்ரோல், டீசல், உணவு, மருந்துன்னு எல்லாத்துக்கும் பயங்கர தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இதனால கோபமடைஞ்ச மக்கள் தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டம் பெருசாகி கடைசியில ஜனாதிபதி மாளிகையையே மக்கள் கைப்பற்றினாங்க. அந்த பொருளாதார நெருக்கடியோட ஒரு முக்கியமான விளைவு தான் இது. கடல் வழி பாதையில ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறதால கடன் பிரச்சனையிலேருந்து மீள இலங்கை தன்னோட ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருஷத்துக்கு சீனாவுக்கு குத்தகைக்கு விட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. இது உலக அரசியல்ல பெரிய விவாதங்களையே உருவாக்குச்சு. இலங்கை பழங்கால அதிசயங்கள், துடிப்பான கலாச்சாரம், கடுமையான நவீன சவால்கள்னும் எல்லாத்தையும் ஒரு சேர கொண்ட ஒரு தேசம். இவ்வளோ ஏற்ற இறக்கங்களை பார்த்த இந்த சின்ன தீவோட அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி.